Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் க்ளோத்திங்க்கு எப்படி பேட்டர்ன்ஸ் அப்ளை பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all நமக்கு இந்த சப்ஜெக்டோட டிஷர்ட் வந்து ஆஸ் அ செலெக்ஷனாக தேவை. ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் லேயரை Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ண கையோட அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு W for குவிக் செலெக்ஷன் டூல். இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பென் டூல் எடுத்துக்கலாம். பட் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறது என்னென்னா ஒரு குவிக் செலெக்ஷன் டூல். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த டிஷர்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு தேவையான ஏரியாஸ்லாம் செலக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், பிகாஸ் நமக்கு டிஷர்ட் மட்டும் தான் தேவை. ஸோ இந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்கு. ஸோ தேவையான ஏரியாஸ் வந்து செலெக்ஷனில் ஒரு வேளை வரலனா நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலெக்ஷனில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை தேவைப்படாத இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் செலெக்ஷனுக்குள்ளே இருக்குன்ற பட்சத்தில் ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதை எல்லாத்தையும் டீசெலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செலெக்ஷனை கொஞ்சம் டைம் எடுத்து ப்ரிசைஸாக நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், க்ரியேட் பண்ணி ஆகணும். ஓகே ஃபைன். ஸோ ஒன்ஸ் இந்த செலெக்ஷனை க்ரியேட் பண்ண கையோட மாஸ்க் ஆட் பண்ணிடலாம். அதாவது இந்த செலெக்ஷன் ஆஸ் அ மாஸ்காக தேவை. ஸோ செலெக்ஷன் ஆக்டிவாக இருக்கும் போதே ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் லேயர் மாஸ்க் கொடுத்து இந்த செலெக்ஷனை ஆஸ் அ லேயர் மாஸ்க்காக நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம அந்த பேக்ரவுண்ட் லேயரோட விசிபிலிட்டியை ஆஃப் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அந்த செலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஷேடோஸோட நமக்கு பக்காவாக என்ன ஆயிருக்கு, க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் இப்போது நமக்கு தேவையான பேட்டர்னை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு சில பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய பேஜோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த பேஜுக்கு போனீங்கன்னா வெரைட்டி ஆஃப் பேட்டர்ன்ஸ் உண்டு. உங்கள் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான பேட்டர்ன்ஸை நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு ஒரு பேட்டர்னை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி கம்ப்ளீட்டாக நம்மளுடைய கேன்வஸில் நம்ம என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணலாம். ஸோ கொஞ்சம் இந்த ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த டிஷர்ட்டை கவர் பண்ணி இந்த பேட்டர்னை ப்ளேஸ் பண்ணுறோமான்னு தெரியும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நல்லா கவனிங்க, டிஷர்ட்டை கரெக்டாக கவர் பண்ணிருச்சு அப்படிங்கிறதுக்காக என்ட்ரு கொடுத்துட வேண்டாம். நல்ல லிபரலாக கவர் பண்ணட்டும். கொஞ்சம் டிஷர்ட்டோட அந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கட்டும். பிகாஸ் நம்ம அந்த சுருக்கத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னை வந்து லிக்விஃபை பண்ணணும். ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா லிபரலாக இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பெரிய சைஸில் அந்த பேட்டர்னை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரு கொடுத்துடலாம். அண்ட் மறுபடியும் இந்த ஒப்பாசிட்டியை ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன விஷயம்னா, ஒன்ஸ் இந்த பேட்டர்னை நம்ம இம்போர்ட் பண்ண உடனே அந்த பேட்டர்னோட லேயர் பார்த்திங்கன்னா ஆஸ் அ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக தான் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக உள்ளே வந்திருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு வந்து நார்மலாக தான் இருக்குது அந்த லேயர் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த லேயரை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஆஸ் அ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணுற ஃபில்டர்ஸை மறுபடியும் ரீமாடிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா மாஸ்கோட கரெக்டாக கிளிப் ஆகணும். ஸோ ரொம்ப சிம்பிள், இந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க். ஸோ இப்போ நமக்கு இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா மாஸ்கோட பர்ஃபெக்டாக கிளிப் ஆகிட்டு, ஆனால் சரியாக பார்த்திங்கன்னா பிளெண்ட் ஆகலை. ஸோ இந்த பேட்டர்ன் லேயரோட பிளெண்டிங் மோட நார்மல்லேருந்து மல்டிப்ளைக்கோ இல்லை லீனியர் பேர்னுக்கோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணுங்கள். ரொம்ப பிரைட் அண்ட் லைட் கலர்ஸ் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் லீனியர் பேர்ன் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் உள்ளே இம்போர்ட் பண்ணுற பேட்டர்னே ஓரளவுக்கு டார்க்கான கலர் தான் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், மல்டிப்ளை யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லீனியர் பேர்ன் அப்படிங்கிறதே ஓகே தான். இல்லை ப்ரோ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஷேடோ இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், பேக்ரவுண்ட் லேயரை Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ண அந்த காப்பி லேயரை டாப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த லேயரை நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா கிளிக் பண்ணி ஆகணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க். பட் இந்த லேயரோட பிளெண்டிங் மோட நார்மல்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், மல்டிப்ளைக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த லேயரோட விசிபிலிட்டியை நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும் போதே தெரியும், கொஞ்சம் நமக்கு அந்த டார்க்னஸ் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த டெப்த் பார்த்திங்கன்னா நல்லாவே கிடச்சிருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை கவனித்து பார்த்திங்கன்னா, இந்த டிஷர்ட்டில் இந்த பேட்டர்ன்லாம் பாருங்களேன், அந்த டிஷர்ட் வந்து நல்லா சுருக்கம் இருக்குது. பட் இங்கே பேட்டர்னில் பார்த்திங்கன்னா அந்த சுருக்கம் எதுவுமே தெரியல. அந்த மடிப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த பேட்டர்ன் என்ன ஆகலைன்னா சரியாக மர்ஜ் ஆகலை. ஸோ அதனால் பேட்டர்ன் லேயரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் மெனுவில் லிக்விஃபை.
ஸோ ஒன்ஸ் நீங்கள் லிக்விஃபைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஷேடோ பேக் ட்ராப்பை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனேபிள் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். அண்ட் அதே மாதிரி ஒப்பாசிட்டி நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெண்டுத்தையுமே பார்க்குற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் வாப் டூல் எடுத்துக்கங்க. இன் கேஸ் ப்ரெஷ்ஷோட சைஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இங்கே தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இப்போ என்ன விஷயம்னா, எங்கெல்லாம் நமக்கு அந்த சுருக்கம் இருக்குதோ, ஸோ இங்கே சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பாக்கெட்லலாம் கை விட்டுருக்காரு. ஸோ அப்போ என்ன விஷயம்னா, அந்த இடத்துல நல்லா அந்த பேட்டர்னில் சுருக்கம் தெரியணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த லிக்விஃபை டூலை யூஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம அதை ரீமாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பேட்டர்ன் நம்ம என்ன பண்ணலாம், நகர்த்திக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சுருக்கம் நல்லாவே தெரியணும். ஸோ இங்கே அந்த மடிப்புலாம் நல்லா இருக்கணும். ஸோ ஒன்ஸ் நமக்கு இந்த சேஞ்சஸ் எல்லாம் ஓகேங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்து இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கவனிங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேட்டர்ன் லேயர் ஆஸ் அ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா நாம் அப்ளை பண்ண ஃபில்டர் பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் லிக்விஃபை வந்து எடிட் பண்ணணுங்கிற பட்சத்தில் டபுள் கிளிக் பண்ணி மறுபடியும் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம்னா எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த லிக்விஃபை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா விசிபிலிட்டி ஆஃப் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ நமக்கு முன்னுக்கும் இப்பயும் பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த கிளாத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த சுருக்கங்கள் இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த பிளெண்டிங் நல்லாவே பர்ஃபெக்டாக மர்ஜ் ஆகிருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்டெப்ஸையே நீங்கள் எல்லா பேட்டர்ன்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் ரொம்ப பிரைட் அண்ட் லைட் கலரை நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்னு வச்சுப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் நான் என்ன பண்ணுறேன், உள்ளே ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், சப்ஜெக்டை கவர் பண்ணுற மாதிரியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிசல்ட் இப்படி தெரியறதுக்கான காரணம் வந்து அந்த கிளிப்பிங் வந்து எனேபிள் ஆகிருக்கு, அதனால தான். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பிங்லாம் லேயர்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதனால தான். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன விஷயம்னா, இந்த பேட்டர்னோட லேயரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க். ஏற்கனவே இருக்கக்கூடிய பேட்டர்ன் லேயரோட விசிபிலிட்டியை நம்ம என்ன பண்ணலாம், ஆஃப் பண்ணிடலாம். இதில் என்ன விஷயம்னா, மறுபடியும் இந்த பேட்டர்ன் லேயருக்கும் போய் நம்ம லிக்விஃபைலாம் அப்ளை பண்ண முடியாது. அந்த சுருக்கத்தில் நம்ம எனேபிள் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, லிக்விஃபை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய பேட்டர்ன் லேயரில் நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கிறோம் இல்லையா, ஜஸ்ட் நீங்கள் ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே, அதாவது இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண இந்த பேட்டர்ன் லேயருக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டூப்ளிகேட் கொடுத்துடலாம். ஸோ அப்போ நமக்கு சேம் பார்த்திங்கன்னா அந்த லிக்விஃபை பார்த்திங்கன்னா இதுக்கும் அப்ளை ஆகிருக்கும். அதனால் மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சேஞ்சஸ் ஏற்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ண இந்த பேட்டர்ன் லேயரோட பிளெண்டிங் மோட நார்மல்லேருந்து மல்டிப்ளைக்கு சேஞ்ச் பண்ணாலே போதும். இல்லை ஈவன் வந்து நம்ம லீனியர் பர்ன் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஷேடோஸ் தேவையோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். மேலே நம்ம வச்ச அதே பேக்ரவுண்ட் காப்பி லேயர் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணுறதே ரொம்ப வந்து லைட்டான கலர் தான் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் பார்ப்போம். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட்டாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் சேம் கம்ப்ளீட்டாக அந்த டிஷர்ட்டை கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கங்க. அண்ட் சேம் ஸ்மார்ட் ஃபில்டர் நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணி கரெக்டாக நம்ம அதில் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் இப்போ நமக்கு இந்த பேட்டர்ன் லேயரோட கிளிப்பிங்கை நான் என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க். அண்ட் கண்டிப்பாக லேயரோட பிளெண்டிங் மோட இந்த வாட்டி மல்டிப்ளைக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளேஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா அந்த டார்க்னஸ்க்காக ஒரு பேக்ரவுண்ட் காப்பி லேயர் ரெடி பண்ணோம் பார்த்திங்களா, அது வந்து தேவையில்லை. பிகாஸ் ரொம்ப பார்த்திங்கன்னா டார்க்கான மாதிரி ஆயிரும். ஸோ மல்டிப்ளை ஈவன் லீனியர் பர்ன். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நேச்சுரலான கலர் பார்த்திங்கன்னா கொண்டு வந்துடும். ஆக்சுவலாக இதில் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப பிரைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா பிளெண்டிங் மோட நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், லீனியர் பர்னுக்கு ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னொரு சப்ஜெக்டோட இன்னொரு காப்பி லேயரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு டாப்பில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை மல்டிப்ளைக்கு நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ளே கொண்டு வரதே ரொம்ப லைட்டான கலர் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா டார்க்னஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா அது அவசியம் இருக்காது. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் ஃபோட்டோஷாப் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.